இனப்படுகொலை வாரத்திலே 5 நாட்களை கடந்திருக்கின்ற 5வது நாளிலே இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே நிச்சயமாக ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட இனத்தினுடைய அரசியல் வீணாவை அடைந்து கொள்வது பற்றிய கலந்துரையாடலாகவே இந்த கலந்துரையாடல் அமைய வேண்டும் என்பது என்னுடையதும் இந்த இனத்தினுடையதும் பிரார்த்தனையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழ் தேசிய பற்றாளர்களுக்கும் இங்கே கூடி இருக்கின்ற தாயக உறவுகளுக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், அக்காமார், அண்ணன்மார், தம்பிமார், தங்கைகள் உள்ளிட்ட இந்த தமிழ் தேசிய அவையை வணங்கி நான் என்னுடைய உரையை ஆற்றலாம் என்று விளைகிறேன். என்னுடைய உரை சற்று குறுகியதாக நான் இந்த உரையை ஆக்கிக்கொண்டு இயலுமானவரை ஒரு கலந்துரையாடலுக்கு இந்த களத்தை திறந்து விடுவதற்கு ஏற்பாட்டாளர்கள் அந்த ஏற்பாட்டை செய்திருப்பதனாலே நான் அங்கே கொடுத்திருக்கிற தலைப்பை வைத்து மிகச் சுருக்கமாக சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். உலகம் பறந்து வாழுகின்ற தமிழ் தேசிய இனத்தினுடைய இந்த மொழி 5000 ஆண்டுகளை கடந்து நிற்கிற ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் இங்கே குழுமி இருக்கிறோம். அண்ணன் கங்கா அவர்கள் சொன்னது போல இந்த கனடா தேசம் ஆதிக்குடிகளுக்கு சொந்தமாக இருந்த ஒரு தேசம். இன்று அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தின் மூலமாக நீங்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேசத்திலே ஒரு தமிழர் தேசமாக நாங்கள் திரண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளுடைய அந்த பெருந்தன்மையை நாங்கள் தலை சாய்த்த நன்றிகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே 5000 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற ஒரு இனத்தினுடைய அடிமொழிகளை நாங்கள் தேடி ஆராய்கிற பொழுது உலகிலே மூத்த மொழிகளாக செம்மொழிகளாக சொல்லப்படுகிற 5 மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கிற தமிழ் மொழியினுடைய சொந்தக்காரர்களாகவே தான் நாங்கள் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை தமிழர் தேசத்திலே தமிழீழத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், தமிழீழ தேசத்தினுடைய அந்த ஆழமான தமிழ் பற்று என்பது வரலாற்றோடு மிகவும் பின்னி பிணைந்த ஒரு வரலாறு. இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னான கால சூழலைக்கு நாங்கள் எங்களுடைய நினைவு தடங்களிலே பின்னோக்கி நகர்ந்து செல்கிற பொழுது நாங்கள் ஒரு முடிக்குரிய தேசமாக முடியாட்சியிலே இருந்து காலனித்துவ தேசத்துக்குள்ளே எங்களுடைய தேசங்கள் அகப்படுவதற்காகத்தான் இந்த இனப்படுகொலை என்கின்ற கருத்துருவாக்கத்தை சர்வதேச சட்டங்கள் உருவாக்கி கொண்டு வருகிற சூழலை நாங்கள் பார்க்கிறோம். போர்த்துகீயரிடம் காவு கொள்ளப்பட்ட எங்களுடைய உரிமை ஒல்லாண்டரிடம் கையளிக்கப்பட்டு ஆங்கிலேயரிடம் கையளிக்கப்பட்டு 47ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைகிற பொழுது சிங்கள பெரும்பான்மை தேசிய இனத்திடம் மீண்டும் எங்களுடைய உரிமை எங்களுடைய சம்மதம் இல்லாது கையளிக்கப்பட்டதன் மூலமாக தொடர்ந்தும் சிங்கள தேசத்தினுடைய காலனித்துவ சிங்கள நாட்டினுடைய காலனித்துவ தேசமாக நாங்கள் அடிமைப்பட்ட தேசமாக இருந்து வருகிறோம். மாவட்டபுரத்திலே இருக்கின்ற ஒரு மாகவிஞன் தமிழை பற்றி பேசுகிற பொழுது தமிழனுடைய அந்த பற்றை பற்றி பேசுகிற பொழுது தமிழகத்திலே ஒரு போராட்டம் ஏன்
முகிழ்ந்தது. 13 கோடி தமிழ் இனம் உலகம் பறந்து வாழுகிற பொழுது தமிழினத்தில் மட்டும் அது ஏன் சாத்தியப்பட்டது என்கின்றதற்கு ஒரு வரலாற்றை நாங்கள் தேடிச் செல்கிற பொழுது இந்த மொழி சார்ந்து நிலம் சார்ந்து ஒரு ஆழ்ந்த பற்றை இனம் காவி வந்திருப்பதை நாங்கள் மிக ஆழமாக விளங்கிக் கொள்ளலாம். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என்சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும், பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் கைதவளில் அழுமோசை கேட்க வேண்டும், ஊடையிலே என்சாம்பல் ஓடும் போதும் உன் தமிழே சரசரத்து ஓட வேண்டும் என்று தமிழினுடைய அந்த மொழி பற்றி இந்த வார்த்தைகளுக்கு மேலாலே நாங்கள் பேசிவிட முடியாது. இதனை ஈழத்திலே இருக்கின்ற ஒரு அறிஞர் இந்த வகையிலே முன்வைக்கிற பொழுதுதான் இந்த மொழி சார்ந்து நீங்கள் மிக ஆழமாக சிந்திக்கணும். மொழியிலே இருக்கிற கலை பண்பாட்டு விளிமியங்களை இந்த வரலாற்றை மறந்த இனம் உலக பந்திலே வாழ்வதற்கு தகுதியற்றது. நாங்கள் எவ்வாறு இனமாக எங்களுடைய மொழியின் இனமும் பறிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஆழமான பக்கங்களை பார்க்க வேண்டும். பாரதி வந்த வழியிலே சொன்னால் கனியிலே ஏறிய சுளையும் முற்ற கலையிலே ஏறிய சாலும் பனி மலர் ஏறிய தேனும் காற்று பாகுடை ஏறிய சுவையும் நனி பசு ஒளியும் பாலும் இனியவை என்பேன், எனினும் என் தமிழ் என் உயிருக்கும் மேல் என்பேன் என்று சொல்லி பாரதி பாடிய தேசத்திலே பாரதிக்கு ஒரு ஆங்கிலேய அடிமைத்தனத்துக்கு எதிராக கவிதைகளிலே தான் இதனை முன்மொழிய முடிந்தது. பாரதிதாசனுக்கு பின்பு வந்த ஒரு கவிஞன், பாரதிக்கு பின்பு வந்த ஒரு கவிஞன் பாரதிதாசன். பாரதியினுடைய அடிமை என்று தன்னை முன்வைத்து வந்த பாரதிதாசனுடைய கவிதையிலே தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குரு பகைவரை இவனென்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும்புகழ் உடையோமா இல்லையா, பாரிற்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வான்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கற்கு இங்குற்ற நடிகளால் தொல்லையா என்று சொல்லி பாரதிதாசன் தமிழகத்தில் பாடுகிற பொழுதும் கூட இவ்வாறான எழுச்சி அங்க தாய் தமிழகத்தில் இருந்ததில்லை. இந்த அடிப்படையிலே எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய அந்த வேர்களை அகற்றுகின்ற மாபெரும் கவிஞர்கள் இதற்குள்ள உருவாக்கப்படுகிறார். தமிழின் சிறுமையை பேசிட்டு நான் அந்த இனப்படுகொலை என்கின்ற விடயத்தை 2-3 நிமிடங்களிலே நான் முடித்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு நாங்கள் கேள்வி மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதிலும் உறுதி, விழிமூடி இங்கே துயில்கின்ற வேங்கைகள் மீதிலும் உறுதி, இழிவாக வாழோ தமிழீழப் போரில் இனிமேலும் ஓயோ என்று சபதம் எடுத்துக் கொண்ட அந்த தமிழ் தேசிய பெருநிலப்பரப்பிலே பெரிய பெருமைக்குரிய ஒரு இனமாக நாங்கள் வீடு கொண்டிருந்த ஒரு வரலாறு அந்த இலக்கியத்துக்கு பின்னாலே தான் உருவாகுது. தமிழீழ விடுதலை போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு தெரியும். ஒரு தேசிய இனம் ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்புக்குள்ளே தன்னுடைய மொழி அடையாளம் என்று அந்த அடையாளத்தை கொண்டு ஒரு தேசிய இனமாக பொருளாதார கட்டமைப்பை தன்னகத்தை தக்க வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு இனம் என்கின்ற ஒரு அனுப்புணர்வோடு ஒரு தாயக நிலப்பரப்பிலே தொடர்ந்த ஒரு தொடர் நிலப்பரப்பை கொண்டிருந்த ஒரு இடமாக இருக்கிற பொழுதுதான் இந்த தாயக நிலப்பரப்பை கோருகின்ற தத்துவம் எங்களை வந்து சேர்கிறது. ஒரு தேசிய இனம் ஒரு தேசம் என்கின்ற வரையறைக்குள் வருகிற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். அந்த வரலாற்றை நாங்கள் நீட்டி பார்க்கிற பொழுது வரலாற்றின் ஊடாக நாங்கள் பல வரலாற்று சம்பவங்களையும் விடயங்களையும் அணுகியிருந்த ஒரு தரம். பட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வைக்கிற பொழுது நேற்றைய தினம் 50 ஆண்டுகள் தமிழீழ கோரிக்கையை முன்வைத்த அந்த காலப்பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வரலாற்றிலே அரை தசாப்தங்களை கடந்து ஒரு இனமாக நாங்கள் அழிக்கப்பட்டிருந்தும் எங்களுடைய தேசத்தை அடைய முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்குள்ளே மீண்டும் மீண்டும் இந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கண்ணுக்கு முன்னே இருந்த ஒரு விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிறது. அந்த
அந்த ஆயுத போராட்டத்தை நான் ஆதரித்திருந்தது எதற்காக என்று சொன்னால், அந்த ஆயுத போராட்டம் ஒரு காலகட்டத்திலே என்னுடைய அரசியல் அபிலாசைகளை காவி நின்றது என்பதற்காக மட்டுமே தான். தேசிய தலைவர் அதிவேத வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய வழிநடத்தலிலே ஒரு ஆயுத போராட்டம் நடந்தது என்பதற்காகவும் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் விடுதலை போராட்டத்திலே அந்த எங்களுடைய பங்களிப்பையோ ஆதரவையோ நாங்கள் நல்கி இருக்கவில்லை. தயவு செய்து இந்த விடயத்தை நாங்கள் பேசவே வேண்டும். இனிவரும் காலங்களிலே இந்த அரசியல் தான் பேசுவதற்கான காலம்தான் இந்த காலமாக இருக்கிறது. இந்த ஆயுதங்கள் வலிந்து இந்த இனத்தின் மீது திணிக்கப்பட்டவை அல்ல. இந்த ஆயுதங்களை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. இந்த ஆயுதங்கள் எங்கள் கைகளிலே திணிக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்லுவார், ஜிஆர் உண்மையான ஒரு பௌத்தனாக இருந்திருந்தால் நான் ஆயுதங்களை தூக்க வேண்டிய தேவை எழுந்திருக்காது. சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த அடக்குமுறையும் இந்த இன அழிப்பும் இனப்படுகொலையும் கடந்த 77 ஆண்டுகளை கடந்து 72வது ஆண்டிலே நாங்கள் இந்த இனப்படுகொலை பற்றி இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இனப்படுகொலை பற்றி 74ஆம் ஆண்டு இலங்கையிலே தந்தை செல்வா அவர்கள் இலங்கையிலே பொதுநலவாய அமைப்பு மாநாடு நடைபெறுகிற பொழுது 74ஆம் ஆண்டு அந்த தலைவர்களை சந்தித்து இந்த தேசத்திலே ஒரு இனப்படுகொலை இடம்பெறுகிறது, எங்களை தேசமாக அங்கீகரியுங்கள் என்று சொல்லி அந்த நாட்டு தலைவர்களை இலங்கையிலே சந்தித்து கொடுத்த வரலாறுகள் எல்லாம் இவ்வாறு பின்னப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். அதற்கு பிறகு 76ஆம் ஆண்டு இந்த வட்டக்கோட்டை தீர்மானம் முன்மொழியப்படுகிறது. உலகத்தினுடைய பூமிப்பந்திலே உருவாக்கிய நாடுகளிலே இந்த 70ஆம் ஆண்டு கால தசாப்தத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிக அளவு நாடுகள் தந்த தேசங்கள் நாடுகளாக உருப்பெற்ற ஒரு காலத்திலே தான் தமிழீழ கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பங்களாதேஷ் என்கின்ற அந்த தேசம் கிழக்கு மேற்கு பாகிஸ்தானாக இருந்து உருது மொழி பேசுகிற அந்த பாகிஸ்தானிய தேசம் வங்கமொழி பேசுகிற பாகிஸ்தானிய தேசத்தின் மீது இழைத்த இனப்படுகொலையின் மீது உருவாக்கப்பட்ட ஒரு நாடுதான் பங்களாதேஷ். 72ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த காலச்சூழலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக பொருத்தமாக தமிழீழத்தினுடைய சட்ட விற்பனர்களாக அறியப்பட்ட சட்ட விற்பனர்கள் வெறுமனே தமிழீழத்தையோ அல்லது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் ஆசியாவுடைய பிராந்தியத்திலேயே மிகவும் அறிவார்ந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு அந்த கால ஓட்டத்திலே இருந்த அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக அந்த கால ஓட்டத்திலே நாடுகளினுடைய உருவாக்கத்தினுடைய அடிப்படையிலே தான் 74ஆம் ஆண்டு இந்த சர்வதேச தலைவர்களையும் சந்தித்ததற்கு பிறகு ஒரு தமிழீழ கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. 50 ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்த்து நாங்கள் நகர வேண்டிய ஒரு சூழல். இன்றைக்கு பலர் பேசுகிற பொழுது தங்களுக்குள்ளே ஒரு மன உழைப்பை ஏற்படுத்துகிற வகையிலே ஒரு ஆயுத போராட்டத்தாலே சாதிக்க முடியாததை எங்களாலே சாதித்துவிட வேண்டும் முடியுமா என்கின்ற வகையிலே இந்த மன உளைச்சல் அல்லது இந்த ஒரு மக்களை ஒரு மனித சிந்தனைக்குள் வச்சிருக்கிற ஒரு போக்கை நாங்கள் அண்மையிலே அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதனை கடந்தாக வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை 33 வருடங்கள் அந்த மண்ணிலே வீரம் செறிந்த ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அந்த வரலாற்றை பேசுவதற்கு நாங்கள் மறக்கப்பட்டிருக்கிறோம். சிங்கள தேசத்தினுடைய 6வது திருத்தச் சட்டம் என்னுடைய சுயநிர்ணய உரிமையை நான் முன்வைப்பதற்கு எந்த வகையிலும் தடைகளை ஏற்படுத்த முடியாது. நீங்கள் மிக ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்கள். சிங்கள பாராளுமன்றத்திலே ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே இருக்கின்ற 74 வீதம் சிங்களவர்களை கொண்டிருக்கிற ஒரு பாராளுமன்றத்திலே நான் என்னுடைய இறமையை வாக்களிப்பின் மூலமாக பாதித்து எங்களுடைய பிரதிநிதிகள் எதிர்த்து நிற்கின்ற பொழுது அந்த 47ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சோல்வரி அரசியல் அமைப்பாக இருக்கலாம், 72ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குடியரசு அரசியல் அமைப்பாக இருக்கலாம், 78ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த அரசியல் அமைப்புகள் அனைத்துமே தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை மறக்கின்ற வகையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சட்டங்கள் எங்களை கட்டுப்படுத்தாது. இதான் சர்வதேசத்திலே பேசப்படுகிற விஷயம், மிக ஆழமான விஷயம். அந்த இடத்துல தான் ஒரு ஆயுத போராட்டம் பெறுகிறது. இந்த ஆயுத போராட்டத்திலே எங்களுடைய புலிக்கொடியை தடை செய்வது பற்றிய அல்லது புலிகளுடைய இந்த போராட்டத்தை தடை செய்வது பற்றிய அந்த விடயங்களை நாங்கள் மிக ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளவும் எங்களுடைய இந்த புலிக்கொடி சார்ந்த அரசியலை நாங்கள் சற்று பின்னோக்கி நகர்ந்து பார்த்தால் எங்களுடைய வரலாற்றிலே தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக எழுந்து வருகிற இந்த புலிக்கொடியை ஒரு 33 வருடம் எங்களுடைய விடுதலை போராட்டம் காவி நின்றது. அந்த விடுதலை போராட்டம் காவி நின்றது என்பதற்காகவும் அவர்கள் ஆயுதம் ஏந்தி அந்த அரசியல் இலக்கை அடைவதற்காக போராடினார்கள் என்பதற்காகவும் அந்த புலிகள் இயக்கத்தை ஒரு அரச பயங்கரவாதமாக தடை செய்திருக்கிற பொழுது அந்த கொடி என்பது தமிழர்களுடைய பூர்வீக கொடி 33 வருட காலம் எங்களுடைய விடுதலை போராட்டம் ஏந்தி இருந்தது என்பதற்காக போராட்டத்தை தடை செய்வதன் மூலமாக இந்த அடையாளங்களை தடை செய்வதற்கான சட்ட தடைகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இருக்கிறது.
ஆகவே இன்றைக்கு இந்த சுயநிர்ணய உரிமை பற்றி பேசுகிற பொழுது இன்றைக்கு சர்வதேச சட்ட நிபுணர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஸ்ரீலங்கா அரசினுடைய அரசியல் அமைப்பு சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது. இதை மிக ஆழமாக விளங்கி கொள்வோம். அப்ப எங்களுடைய இந்த இந்த உயிர் இனப்படுகொலையாக இந்த ஸ்ரீலங்கா தேசம் இழந்திருக்கிற இந்த இனப்படுகொலைக்கு இதே விடுதலை போராட்டம் தான். அகில உலகம் பறந்திருக்கின்ற இந்த தேசத்துக்கு அகிம்சை மூலமும் எங்களுடைய தியாகதீபம் திலீபன் அண்ணன் அவர்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். விடுதலை புலிகள் காந்திய தேசத்து அறிந்த மொழியிலே அவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே இந்தியாவிலே சிறைப்படுத்தப்பட்டிருந்த தலைவர் அவர்கள் அந்த அந்த சிறைகளே தந்துரோபாயமான நகர்வுகளை செய்து அவர் தாயகத்துக்கு வருகிற பொழுது இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக ஆயுதங்களை கையளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த ஆயுத கையளிப்பின் பின்பதாக திலீபன் அண்ணா அவர்களுடைய உண்ணாவிரதம் 5 அம்ச கோரிக்கை, இன்று வரை அந்த 5 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் மிக ஆழமாக பார்க்கலாம். இன்றைக்கும் காலத்துக்கு பொருந்தக்கூடிய வகையிலே அந்த 5 அம்ச கோரிக்கை இருக்கிறது. அப்ப உலகத்துக்கு அகிம்சையை போதித்த ஒரு போராட்டத்தினுடைய வடிவமாகவும் அதே விடுதலை போராட்டம் தான் இருந்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் ஒரு அன்னை பூபதியம் அவர்கள், என்னுடைய வயதிலே அவர் அந்த போராட்டத்திற்கு போய்விட்டார். தன்னை அர்ப்பணிக்கின்ற போராட்டம் இந்திய அரசுக்கு எதிராக புலிகளோடான மோதலை நிறுத்த வேண்டும், புலிகளுடன் பேச வேண்டும். இது ரெண்டு தான் அவருடைய கோரிக்கை. புலிகள் என்னுடைய பிரதிநிதி. ஆகவே இதிலேதான் புதுவேலன் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த 87ஆம் ஆண்டிலே என்னுடைய சக மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். திலீபன் அண்ணா அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், மாணவர் அமைப்புகள் மிக பலமாக இருந்து திலீபன் அண்ணாவுடைய அந்த உண்ணாவிரதத்தின் போது மாறி மாறி அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை பாடசாலை சீருடைகளோடு சென்று நாங்கள் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு அந்த நினைவுகள் எல்லாம் நாங்கள் மீண்டும் அரட்டி பார்க்கிறோம். குரல் எடுத்ததோ குயில் படுத்தது, குமரி நின்றதோ புயல் படுத்தது, தர மறுத்ததும் உரிமை பெற்றிட தன் வயிற்றிலே போர் தொடுத்தது. இந்த வார்த்தைகளுக்கு சொந்தமான ஒரு இனத்தினுடைய வாரிசுகளாக இருந்ததால் நாங்கள் இந்த அரசியலை இந்த மண்ணிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இந்த வரலாற்றை பற்றி நாங்கள் பேசி நகர்கிற பொழுது இன்றைக்கு 2026ஆம் ஆண்டிலே நாங்கள் இனப்படுகொலைக்கு அனைத்து அனுசரணைகளையும் வழங்கியிருந்த ஒரு மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் ஆட்சி பீடம் அறியிருக்கிறார். இந்த இனப்படுகொலைக்கு மிக அதிகளவான பங்களிப்பை வழங்கி இருந்த ஒரு தலைவராக அறியப்படுகிற அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பற்றி நாங்கள் அந்த வரலாற்றை மிகச் சுருக்கமாக பார்த்தால், சந்திரிகாவினுடைய அரசாங்க அங்கே பதவியேற்று விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அந்த பேச்சுவார்த்தையிலே பங்கு பெற்றி அவர்களுக்கான தமிழர்களுக்கான உரிமைகளுக்கு பேச்சுவார்த்தையினுடைய ஒரு தரப்பாக புலிகளை அங்கீகரிக்க கூடாது, அவர்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை, புலிகளோடு பேசக்கூடாது என்று சொல்லி சந்திரிகா அரசோடு போட்டியிட்டு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் விடுதலை முன்னணியாக கொண்டிருந்து அந்த ஆட்சி அமைத்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய அவர் விவசாய அமைச்சராக இருந்தார். அவர்கள் அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்காக வெளியில் வெளியினர், புலிகளோடு பேசக்கூடாது, சுனாமி கட்டமைப்பை அவர்களுக்கு வழங்கக்கூடாது. இப்போ வந்து இந்த அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த அரசியலில் இருந்து வந்து மஹிந்த ராஜபக்சவை தெரிவு செய்வதன் மூலமாக மஹிந்த ராஜபக்சவினுடைய தேர்தல் பரப்புரையை தனித்தே பாரமெடுத்து நடத்திய ஒரு அரசியல் நரம்பு தான் அனுரகுமார் திசாநாயக். உங்களுக்கு தெரியும், ஆணையரவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சிங்கள ராணுவம் முற்றுமுழுதாக சிதறி படையினர் தப்பியோடுகின்ற அந்த பிரச்சனை பாரிய அளவில் சிங்கள தேசத்துக்கு இருந்த பொழுது அந்த சிங்கள ராணுவ கட்டமைப்பை மீளுருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை அரசுக்கு எடுக்கிற பொழுது அதனுடைய பிரச்சார பாகத்தை வழிநடத்தி இருந்தவர்கள் இந்த தரப்பினர். அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் 2025ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் மிக ஆழமாக தங்கள் உரிமை கோருகிறார்கள். மிக ஆழமாக நீங்க பார்க்க. இதுக்கு பிறகு நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நீங்கள் ஒரு 1.5 நிமிஷத்துல ஒரு கிளிக் கொண்டு இருக்குது ஒரு வீடியோ, ஒரு காணொலி, அந்த துண்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க சிங்களத்திலே பேசுவார். அவருடைய முகத்தையும் அவருடைய அந்த 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 என்னென்னு சொல்றது அந்த வக்கிரத்தையும் நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். 13ஆம் திருத்தச் சட்டம் என்பது உடம்பு பூராகவும் விஷம் நிறைந்திருக்கின்ற ஒரு மிருகம். அதனுடைய பல்லை கலட்டியோ பாலை நடத்தியோ காலை உழைப்போ பிரயோசனம் இல்லை, முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்று ஜேவிபியினுடைய 2வது கிளர்ச்சி
இந்த இந்திய அரசுக்கு தலையீட்டுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவே தான் அந்த கிளர்ச்சி முன்வைக்கப்படுகிறது. ஜேவிபியுடைய இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போனீங்கன்னு சொன்னா 64ஆம் ஆண்டு பொது உடைமை கட்சியாக அறியப்பட்ட ரோஹண விஜயவீரனுடைய தகப்பனாரும் ரோஹண விஜயவீரமும் ஒரு பொது உடைமை இடதுசாரி கட்சியிலே அங்கத்தவர்களாக இருந்த பொழுது அந்த காலப்பகுதியிலே தமிழர் ஒருவர் அந்த இடதுசாரி அமைப்புக்கு தலைவராக இருந்தார் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காகவே ஒரு இனவாத நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் தான் மக்கள் விடுதலை முன்னணி. இந்த வரலாற்றை மிக ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுயநிர்ணய உரிமைக்கு ரோஹண விஜயவீர அவர்கள் 87ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். தமிழர்களுடைய பிரச்சனையும் அதற்கான தீர்வு, டெமலர் பிரச்சனை விசுத்தமா தமிழர் பிரச்சனைக்கான தீர்வு. உலக பூமிப்பந்திலே இந்த சுயநிர்ணய உரிமையோடு தேசங்கள் நாடுகளாக உருவாகி கொண்டிருக்கிற சூழல்ல புதுமையான ஒரு வியாக்கியானத்தை அவர் கொடுத்திருக்கார். அந்த சுயநிர்ணய உரிமை அது வர்க்க முரண்பாடுகளுக்குள்ள பாட்டாளி வர்க்கத்திடமும் அல்லது சமூக கட்டமைப்பிலே விளிம்பு நிலை மக்களிடமும் இந்த அதிகாரங்களிலே சிங்கள தேசத்திலே ஒரு மேற்பட்ட வர்க்கத்தினரிடம் இந்த ஆட்சி அதிகாரம் அகப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அதே இனத்திலே இருக்கிற ஒரு மேல்தட்டு வர்க்கத்திலே அகப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு புது வியாக்கியானம் கொடுத்த ஒரு தரப்பட்டதால் இந்த ஆட்சி சிக்கப்பட்டிருக்கு. ஆகவே தமிழர்களுடைய எனக்கு ஒரு நண்பர் தொலைபேசியிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் அதுக்கு பிறகான தேர்தலின் போது வடக்கிலே மிக ஆழமாக தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேட்டார், இந்த தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை மக்கள் விடுதலை முன்னணி ஏற்றிருப்பதாக செய்திகள் இருக்கிறதே, அது சார்ந்து ஒரு புத்தகம் போடப்பட்டிருக்கிறதே, அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்ப எப்படி இந்த தமிழர் மக்களுடைய அந்த சுயநிர்ணயை ஏற்றுக்கொண்டதாக மக்கள் மத்தியிலே இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக ஊடுருவி இன்றைக்கு இனப்படுகொலை செய்த அந்த அரசினுடைய முடிவுகளை எடுத்து இவர் பாதுகாப்பு அமைச்சருடைய குழு கூட்டத்திலே 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியில் இடம்பெற்ற கூட்டத்திலே அந்த போராட்டம், அந்த விடுதலை போராட்டமும் மக்களுமாக முழுமையாக அழித்து துடைக்கப்பட்டாலும் நாங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாது, யுத்தம் அவர்கள் அழிவதாக இருந்தால் நாங்கள் இந்த யுத்தத்தை ஆயுத ரீதியிலே புலிகளை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற முடிவை செல்வாக்கோடு செலுத்திய ஒருவர் தான் இன்றைக்கு ஆட்சி பீடம் இருக்கிறார். ஆகவே இந்த இடத்திலே தான் இந்த அரசுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு சிக்கல், நான் தமிழக தேசத்திலே இருந்து வந்திருக்கிற ஒருவராக இந்த விடயங்களை மிக ஆழமாக கடந்த காலங்களிலே பல தளங்களிலும் பேசி வருகின்ற ஒருவனாக கனடா தேசத்திலே நீங்கள் கடந்த போராட்ட காலங்களிலே போராட்டங்களோடு மிக வலுச்சேர்த்த ஒரு தரப்பாக போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பதாக உங்களுடைய இந்த தேசத்திலே நீங்கள் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும், குறிப்பாக இந்த பிரம்டன் மாநகரிலே நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த இன அழிப்பு நினைவாலயம் இன்றைக்கு சிங்கள அரசுக்கு ஒரு பாரிய சவாலாக இருக்கிறது. நேற்றைய தினம் புலம்பெயர் தேசமான ஆஸ்திரேலியாவில் அந்த இன அழிப்பு நினைவாலயம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயம் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு பேரம் பேசும் சக்தி இருக்கிறதா என்ற கேள்வியை பலரும் முன்வைக்கிற பொழுது இது தொடர்பிலே ஒரு சட்ட அறிவை கொண்ட ஒருவனாக உங்களிடம் உறுதியான தகவலை எனக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். விடுதலை போராட்டத்தினுடைய அந்த ஆயுத போராட்டத்தினுடைய உச்சத்திலே போராட்டத்தினுடைய உக்கிர அந்த வலிச்சமை நிலையிலே இருந்து கொண்டுதான் தேசிய தலைவர் அறிவியதகு பிரபாகரன் அவர்களாலே அந்த சிங்கள தரப்பை பேச்சுவார்த்தை மேடைக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் அந்த நடந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே அவர்கள் மிக தந்திரோபாயமாக புலிகளுடைய போராட்டத்தை, ஆயுத போராட்டத்தை அடக்குவதற்கான முயற்சிகளுக்காக பாவித்துக் கொண்டிருந்த சூழலிலே தான் இந்த போராட்டம் இறுதியிலே முடிவாய்க்காலே மௌனிக்கப்படுகிறது. ஆகவே இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த இன அழிப்பு என்கின்ற விடயத்தை நாங்கள் முன்னிறுத்தி நகர்கிற பொழுது இந்த ஆயுத போராட்டத்தினுடைய, உங்களுக்கு தெரியும், ஆயுத போராட்டத்தில் இலகுவில உலகம் பரந்து இருக்கிற எந்த தேசத்திலேயும் இந்த நாடுகள் ஏற்றுக்கொண்ட வரலாறு இல்லை. ஆனால் மாறாக ஒரு சுயநிர்ணய உரிமை போராட்டம் ஒன்று வெறுமனே போராட்டங்களாக ரத்தம் சிந்தாத ஒரு போராட்டமாக எந்த ஒரு தேசத்திலும் ஒரு சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட வரலாற்றை நீங்கள் பார்க்க முடியாது. சுயநிர்ணய உரிமை பற்றி தேடுகிற பொழுது சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பதற்கு இந்த சட்ட ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு ரத்தம் சிந்திய ஒரு போராட்டம் அந்த மண்ணிலே இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது அதற்கு சட்டத்துக்கு வெளியில இருந்து சேர்த்து பார்க்கிற ஒரு விடயமாக இந்த சர்வதேசம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த இடத்திலே தான் இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுகிற பொழுது இந்த இனப்படுகொலை என்கின்ற விடயம் இன்றைக்கு சர்வதேச தரப்பிலே கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக இங்கே அமைப்பிலே மிக ஆழமாக வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒருவருடைய இருவருடைய பெயரை சொல்லிவிட்டால் மற்றவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்காக நான் இதில் இருக்கிற பல பேரையும் எனக்கு தெரியும். ஒரு மாவீரருடைய தகப்பனாக அங்கே அமர்ந்திருக்கிற சோமசுந்தரம் ஐயா அவரோடு
பல காலமாக நான் தொடர்பில் இருந்து வருகிற ஒருவர். அவருடைய இந்த தேசம் சார்ந்த விடயங்கள் பற்றி மிக ஆழமாக பேச முடியும். அதே போன்று இங்கே இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் பற்றி நான் மிக ஆழமாக அறிவேன். உங்களுக்கு தெரியும், இந்த இனப்படுகொலை என்கின்ற இந்த விடயம் இன்றைக்கு சர்வதேச இந்த சட்ட நிறுவனங்களுக்கு முன்னாலே இந்த விடயம் பல வழிகளிலும் சாட்சியங்களாக சான்றுகளாக பாரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பங்களாதேஷிலே இன்றைக்கு ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அடைக்கலம் தேடி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே பர்மா என்கின்ற ஒரு நாட்டிலே இருந்து ராக்கிங் ஸ்டேட் என்று சொல்லுகிற முஸ்லிம்களுடைய மாகாணத்திலே இருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு பங்களாதேஷிலே அவர்கள் வந்து தஞ்சம் போடுகிற பொழுது அந்த விடயம் இன்றைக்கு ஐசிசிக்கு முன்னால் போய் அந்த விடயம் ஆராயப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. இதில் இன்றைக்கு பலரும் சொல்லுவார்கள், அமெரிக்காவுக்கு வீட்டோ இருக்குது, சீனாவுக்கு வீட்டோ இருக்குது. சீனாவினுடைய கக்கத்துக்குள்ளே இருந்த நாடு பர்மாவுக்கு முன்னால் இன்றைக்கு ஐசிசிக்கு முன்னால் அது போயிருக்குன்னு சொன்னால் ஐசிசியினுடைய சீஃப் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்லுகிற பிரதம வழக்கு சொல்லுறவர் வந்து அந்த வழக்கை இன்றைக்கு தானாக தனக்குரிய ஒரு உறுப்புரையை ஆராய்ந்து அந்த சட்டத்தில் இருக்கிற 15வது உறுப்புரையை ஆராய்ந்து அந்த வழக்கை அவர் அங்கே பாரப்படுத்தி இருக்கிறார். அது பிரதம வழக்கு தொடர் தானாக தனக்குரிய நியாயாதிக்கத்தை தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லுகிற நியாயாதிக்கத்தை எடுத்து தாக்கல் செய்த வழக்கு. அப்ப இப்ப ரோம சாசனத்துல கையெழுத்திட்டா தான் அந்த வழக்கு கொண்டு போகலாம். இலங்கை அரசு, ஸ்ரீலங்கா அரசு ரோம சாசனத்துல கையெழுத்திட்டு இல்லை என்ற இந்த சட்ட வியாக்கியானங்கள் எல்லாம் ஒரு புறம் இன்றைக்கு புறத்தொதுக்கப்பட்டு இன்றைக்கு புதிய இந்த ஏற்பாடுகளை இந்த சட்ட சர்வதேசம் பார்த்து கொண்டு போகிற ஒரு போக்கை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே வீட்டோ பவரை இந்த நாடு பாவிக்க முடியாது. இல்லாட்டியா ரோம சாசனத்துல கையெழுத்திடாத நாடுதான் பர்மாவுக்கு எதிராக ஐசிசிக்கு முன்னால் அது எப்படி போயிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்றைக்கு இனப்படுகொலைகளுடைய சாட்சியங்களாக இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மீது இழைக்கப்பட்டிருக்கிற குற்றம் சர்வதேச குற்றம். என்ன? அந்த உங்களுடைய சொந்த நாட்டிலே இருக்க முடியாதவர்களாக பொருளாதாரங்களையும் உங்களுடைய அனைத்து வளங்களையும் இல்லாமல் செய்து உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தலை விடுத்து உங்களுடைய அந்த தேசத்திலே இருந்தும் நீங்கள் பிடுங்கி எறியப்பட்டு இந்த தேசத்திலே நீங்கள் ஊன்றப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீது ஒரு சர்வதேச குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். தாயகத்திலே இருக்கிறவர்கள்லாம் இந்த அரசியலை பேச வேண்டும். அங்கேதான் களச்சூழல் என்று சொன்னால் இன்னும் சில காலங்களிலே அந்த மண்ணிலே அந்த கோரிக்கைகளை நாங்கள் நீர்த்து போகச் செய்வதற்கான அரசியல் ஏற்பாடுகள் மிக பலமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன், எங்களை விட அந்த தாயகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை விட இந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற 15 லட்சத்துக்கு மேலானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அந்த உரிமை சார்ந்த போராட்டங்களிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறது என்று சொன்னால் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, ஃபோர்சிபிள் டிபோர்டேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த ரோஹிங்கன் முஸ்லிம்கள் அந்த நாட்டுக்கு உரித்தானவர்களை பலவந்தமாக வெளியேற்றியதன் மூலமாக அவர்கள் பங்களாதேஷிலே வந்து விழுகிற பொழுது புதிய சட்டத்திலே புதிய ஏற்பாடுகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். எவ்வாறு என்று சொன்னால் பர்மா கையெழுத்திடையில தான் ஒரு மூளை நாடு, அதாவது உங்களுக்கு தெரியும் சன்சி கப்பல், ஓஷியன் சி, இந்த கப்பல்கள் இந்த வழக்குகள் பற்றி நீங்கள் மிக ஆழமாக அறிந்திருப்பீர்கள். இந்த தேசத்திலே அந்த வழக்குகளை நீங்கள் முன்னிறுத்தி அந்த வழக்குகளுக்கான பல விடயங்களை சட்ட ஏற்பாடுகளை பார்த்த ஒரு இனத்தினுடைய குடும்பம். அந்த வகையிலே பர்மா வந்து ரோம சாசனத்தில் கையெழுத்திட்டு இல்லை. ஃபோர்சிபிள் டிபோர்டேஷன் என்றது வந்து 2 நாடுகளில் நடக்கும். ஒன்றுல ஒரு நாட்டில் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கிரைம், அந்த குற்றத்தினுடைய ஆரம்பம் ஒரு நாட்டிலும், அது அந்த பூர்வீகமாக இருந்த நாட்டிலும் அந்த குற்றம் வந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் தஞ்சமடைகிற பொழுதுதான் அந்த குற்றம் கூறப்படுகிறது. என்று சொன்னால் ஒருவர் வந்து நாட்டிலே ஃபோர்சிபிள் டிபோர்டேஷன் தான் பலவந்தமாக இடம்பெயர்ச்சி செய்யப்பட்டு நீங்கள் இன்னும் ஒரு நாட்டிலே வந்து அந்த அபாயத்தின் மூலம் ஒரு குடியுரிமையை அல்லது ஒரு அகதி அந்தஸ்தை பெறுகிற பொழுது பார்ட் ஆஃப் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கிரைம் வந்து அந்த தேசத்திலே தான் நிறைவு வருகிறது. அந்த குற்றத்தினுடைய ஒரு பகுதி நிறைவு செய்கிற மண்ணாக பங்களாதேஷ் இருந்தபடியால் பங்களாதேஷ் இனப்படுகொலையிலே உருவாகிய ஒரு நாடு. அந்த வகையிலே 2002ஆம் ஆண்டு இந்த இனப்படுகொலை ரோம சாசனம் உருவாக்கப்படுகிற பொழுது உருவாக்கப்பட்ட காலத்திலேயே பங்களாதேஷ் அந்த கையெழுத்தை இட்டுவிட்டது. அந்த ஆகவே பகுதியளவான குற்றம் அந்த இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்பதற்காக அந்த நியாயாதிக்கத்தை பங்களாதேஷின் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஐசிசிக்கு தான் சர்வதேச குற்றங்கள் சார்ந்து அந்த விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய தத்துவங்கள் இருக்கிறது. இவ்வாறு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறவங்களுடைய கனடாவிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு அந்த வழக்கை அங்கே தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ் ரைட்ஸ் குரூப் என்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய வழக்கு இப்போ இருக்கு. அந்த வழக்கு சம்பந்தமாக பேசுகிற பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்கலாம். அதில் பல குறைபாடுகள் அல்லது இன்னும் தேட வேண்டிய விடயங்கள், சேர்க்க வேண்டிய விடயங்கள் இருக்கலாம். நாங்கள் ஒரு விடயத்தை பேசுகிற பொழுது அந்த சட்ட அந்தஸ்து பற்றி அதை மிக ஆழமாக நாங்கள் அணுகுகிற பொழுது அதிலே சொல்லுகிறார்கள், பங்களாதேஷில்
பர்மாவிலிருந்து பங்களாதேஷுக்கு வந்திருந்த அந்த ரோஹிங்கியன் மக்களினுடைய வழக்குகளை விட மிக காத்திரமான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருப்பதான ஒரு கருத்துரையை அந்த வழக்கை தாக்கல் செய்த சட்ட நிபுணர் சொல்லியிருக்கின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டோட நீங்கள் பார்க்கணும். ஆகவே இதனை நாங்கள் இன்னும் மெருகுபடுத்துவது எப்படி நாங்கள் நகர்ந்து செல்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் மிக ஆழமாக பேச வேண்டும். அந்த வகையிலே இந்த கனடா தேசம் ஒரு இனப்படுகொலையை முன்னிறுத்தி நகர்கிற அந்த அரசியலிலே ஒரு காத்திரமான பணியை ஆற்றி இருக்கிறது. அந்த இடத்திலே மட்டும்தான் உங்களுடைய தேசத்துக்கு மனோகுமார திசாநாயக்க வந்து போகிறார். இன்றைக்கு உலகம் பறந்து இன்றைக்கு நீங்கள் முன்மாதிரியாக இன்றைக்கு கனடாவிலும் ஒரு அந்த நினைவாலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேசம் பறந்து இந்த இந்த இனப்படுகொலைக்கான நீதியை வேண்டிய இந்த நினைவுகளை நாங்கள் கடத்துகிற போது நிச்சயமாக இதற்கான நீதி என்பது எதுவாக இருக்கும் என்று சொன்னால் தமிழ் இனத்தை பாதுகாக்கக்கூடிய எங்களுக்கு அந்த அரசியல் அந்தஸ்து அப்பதான் கிடைக்கிறது. இதை எங்களை இனவழிப்பு செய்த இனம் எந்த தீர்வு என்பதை தீர்மானிக்க முடியாது. எங்களுடைய பாதுகாப்பு இன அணைப்பில் இருந்து நாங்கள் பாதுகாக்கக்கூடிய வகையிலே எங்களுக்கான தீர்வுகளை தர வேண்டியது இந்த சர்வதேச கடப்பாடுகளிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஏற்பாடுகளுடைய கடமை. 2004ஆம் ஆண்டு உங்களுடைய தேசத்திலே ஒரு ஐக்கிய நாடுகளுடைய மாநாடு இடம்பெற்றது. அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் என்று சொல்லுகிற பொறுப்பு கூறலுக்குரிய அந்த பாதுகாப்பை ஒரு நாடு தன்னுடைய இன மக்களை பாதுகாக்கிற பொறுப்பை அவர்கள் ஏற்க வேண்டும். அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்காத பொழுது அவர்கள் தன்னுடைய நாட்டுக்குள்ளே சர்வதேச தலையிட முடியாது என்கின்ற இறமை சார்ந்த அந்த டிஃபென்ஸை எடுக்க முடியாது. நீங்கள் எங்கள் நாட்டுக்கு தலையிட முடியாது, நாங்கள் ஒரு தனித்த நாடு என்கின்ற டிஃபென்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் என்கின்ற அந்த சட்ட ஏற்பாட்டில் அவர்கள் தவறுகிற பொழுது அதனை எடுக்க முடியாது. அப்ப ஸ்ரீலங்கா அரசு சர்வதேசங்களுக்கு முன்னாலே ஒரு தோற்ற அரசாக, அதுவும் குறிப்பாக சட்டத்துறையிலே 2 என்னென்னு சொல்றது முனைவர் பட்டத்தை பெற்றுக்கொண்டவர் என்று சொல்லுகிற GL பீரிஸ் அவர்களுடைய காலம்தான் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்ளை தோற்கடிக்கப்பட்ட ஒரு காலமாக அறியப்படுகிறது. அது தர்ஸ்மனுடைய அறிக்கை, சார்ல்ஸ் பெட்ரியினுடைய அறிக்கை, 40,000 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற சர்வதேச அறிக்கை இருக்கிறது. 70,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று பேங்கிமூன் செயலாளர் நாயகத்தினாலே நியமிக்கப்பட்ட அந்த அறிக்கையிலே 70,000 மக்கள் காப்பு கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே ஐக்கிய நாடுகளுடைய நிறுவனம் அந்த இடத்துல இருந்து ஆகஸ்ட் 2008ஆம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ச வெளியில கலைக்கிறார். கலைச்சதுக்கு பிறகுதான் அந்த இனப்படுகொலை நடக்குது. அந்த அந்த மிக மோசமான அந்த படுகொலை நடக்குது. ஆகவே அந்த இடத்திலே ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் சார்ல்ஸ் பெட்ரி அவர்களை நியமிக்கிறார். ஐக்கிய நாடுகள் நிறுவனம் இந்த இலங்கையிலே ஸ்ரீலங்காவிலே எப்படி தோற்றது என்பதை ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி சொன்ன இடத்திலே அவர் சமர்ப்பிக்கிறார். அதுக்கு பிறகு நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர்கள், உங்களுக்கு தெரியும், ருவாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச சிறப்பு தீர்ப்பாயம், குற்றவியலுக்கான தீர்ப்பாயம் உலகத்தில் 2 நடந்தது. அதுக்கு பிறகு இப்ப இந்த ICC உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு 2002க்கு பிறகு இன்னும் ஒரு இந்த விடயங்கள் ICCக்கு முன்னாலே மட்டும்தான் பெறப்படுத்த முடியும். கடந்த காலங்களில் இருந்த சட்ட ஏற்பாட்டில் இருந்த யூகோஸ்லோவியா, ருவாண்டா என்கின்ற இந்த 2 நாடுகளில் நடந்த தீர்ப்பாயத்தில் நவநீதம் பிள்ளை அவர்கள் இந்த ருவாண்டாவினுடைய தீர்ப்பாயத்தினுடைய தலைவியாக இருந்து அந்த இனப்படுகொலை சாசனத்திலே அதாவது ரோம சாசனத்திலே சொல்லப்படுகிற அந்த 5 விடயங்களுக்கு மேலதிகமாக அங்கே பெரும்பான்மையாக சிறுபான்மையாக ஆட்சியிலே இருந்த ஹுட்டு இனத்தவர்கள், தட்சி இனத்தவர்கள் மீது இழைத்த பாலியல் வன்கொடுமை, இனப்படுகொலை என்ற தீர்ப்பை ஒரு தீர்ப்பின் மூலமாக அமல்படுத்திய ஒருவர் அங்கே மனித உரிமைகள் நிறுவனத்துக்கு அதில் மாற்றலாகி வருகிறார். அதுல வந்து நாட்டியடிசாரியை போட்டதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. உலகத்தில் பல தேசங்கள் விடுதலை பெறுவது, சுயாட்சிகளை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த சட்ட ஏற்பாடுகளையும் வரையறைகளையும் ஏற்படுத்திய ஒருவர் தான் எங்களுடைய மனித உரிமைகள் நிறுவனம் நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர்கள் நியமித்த அந்த குழுவினுடைய தலைவராக அறியப்படுகிறார். பின்லாந்து நாட்டினுடைய ஜனாதிபதியாக 2 தலைவர்கள் இருந்து அதற்கு முதலும் அவர் ஐக்கிய நாடுகள் அவையிலே இருந்தார். அதற்கு பின்பு 2 தடவைகள் நாட்டினுடைய அதிபராக இருந்து மீண்டும் ஐக்கிய நாடுகள் அவைக்கு வந்தவர்கள். 1936ஆம் ஆண்டு பிறந்து இப்போ 90 வயசு எட்டியிருக்கிற ஒருவர் தான். உங்களுக்கு தெரியும், IRA சிங்பைனுக்கு இடையிலான அந்த ஒப்பந்தம், குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட் எட்டப்படுகிற பொழுது ஆயுத களைவு பற்றிய அந்த விடயத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக அதை ஆயுத களவு விடயத்திலே தலையிட்ட ஒருவர் சிறில் ராமபோசா என்று தென்னாப்பிரிக்காவுடைய ஜனாதிபதி பின்னாலே அறியப்பட்டவர் இந்த மாட்டியாட்டிசாரி. இந்தோனேசியாவினுடைய ஒரு சுயாட்சி பிராந்தியத்தை ஆட்சிய மாநிலத்துக்கு வழங்கிய ஹெல்சிங்கி என்று சொல்லப்படுகிற சர்வதேச சமூக ஒப்பந்தத்தை உருவாக்கி அந்த ஆட்சிய மாநில மக்களுக்கு ஒரு சுயாட்சி அலகை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒப்பந்தத்தினுடைய பிதாமகராகவும்
இதே மாட்டியாட்டிசாரி தான் சொல்லப்படுகிறார். ஏன் அதை நான் சொல்லுவேன்னு சொன்னால் அங்கே அந்த நியமனத்தில் இருக்கிறதுக்கு நாங்கள் அந்த அரசியலை பார்ப்போம், அந்த வரலாற்றை பார்ப்போம், அதுக்குள்ளால தான் நாங்கள் அரசியலே கொள்வோம். இதே போல கொசோவோ தேசத்தினுடைய விடுதலை போராட்டம் ஒன்று அங்கே உங்களுக்கு தெரியும். யூகோஸ்லாவியா 6 தேசங்களாக சின்னாபின்னப்பட்டு போய் 6 தேசங்கள் 6 நாடுகளாக உருவாகும் போது மெசிடோனியா, மொண்டனீக்ரோ, கொசோவோ, குரோஷியா, பொஸ்னியா என்று உருவாகிற பொழுது பொஸ்னியா தேசத்தை சேர்ந்த அல்பேனியர்கள் அழிந்து தொலைந்தாலும் நாங்கள் இந்த தேசத்தை விடுதலை செய்ய மாட்டோம் என்று இந்த அமெரிக்காவுடைய தலைமையிலான அந்த நேட்டோ அரசு வெறும் 2 வருடங்களிலே அந்த கொசோவோ தேசத்தை அங்கீகரிக்க வருகிற ஒரு சூழலுக்கு போகுது. அந்த வழக்கு ஐசிஜேக்கு போகுது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போகுது. அப்போ அவர்கள் ஒரு தனி யூனிலேட்டரல் டிக்ளரேஷன் ரதராய பெருமாள் தனித்தமிழகத்தை பிரகடனப்படுத்தி போட்டு வந்த மாதிரி இந்த கால தேச இதில் அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்று கூடி வரைக்குள்ள இவர்கள் தனி பிரகடனம் ஒன்றை செய்கிறார்கள் கொசோவோ தேசத்தவர்கள். அந்த விடயம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்கிறது. இந்த கொசோவோ தேசம் தனித்த ஒரு தலைப்பட்சமாக கொண்டு வந்த இந்த பிரகடனம் சர்வதேச சட்டங்களுக்கு உடன்பாடானதா முரண்பாடானதா என்ற அந்த தீர்வுக்கு ஐசிஜே தீர்ப்பளித்திருக்கிறது. அது சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது அல்ல என்கின்ற தீர்ப்பு. ஆகவே அந்த கொசோவோ தேசத்தினுடைய அந்த அழிவுக்கு காரணமாக இருக்கிற பொழுது, அந்த அழிவொன்று பாதி அழிவிடம் பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது இதே மாட்டியாட்டிசாரியை தான் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய விசேட நிபுணராக அங்கே அவர்கள் நியமிக்கிறார். அவரிடம் கொடுக்கப்பட்ட பணி இந்த இனப்படுகொலைக்கு ஒரு தீர்வாக நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன தீர்வை முன்வைக்கலாம் என்கின்ற பரிந்துரையை ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்துக்கு வழங்குவோம்னு சொல்லி இந்த மாட்டியாட்டிசாரியை அவர்கள் நியமிக்கிற போது அவர் சொன்னார் அந்த முன்மொழிவிலே, கொசோவோ தேசம் என்பது தனித்த ஒரு தேசமாக தனித்த ஒரு இனத்தினை முன்னிறுத்தி நகர்கிற ஒரு தேச அங்கத்தை உடைய ஒரு தேசம். அது வலிந்து பிணைக்கப்பட்டு யூகோஸ்லாவியாவாக இணைக்கப்பட்ட பின்பதான சூழலிலே தான் இந்த இனப்படுகொலை இடம்பெறுகிறது. இந்த இனப்படுகொலையை நாங்கள் தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் கொசோவோவை விடுதலை செய்வதை தவிர வேறு வழியில் என்று சொன்ன ஒரு பெருமகன் தான் எங்களுக்கு அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்கள் அந்த அறிக்கையை பாதித்திருக்கிறோமா, இந்த அரசியலை கொண்டு போயிருக்கிறோம் என்று சொன்னால் இதில் இருக்கிறார்கள். 98ஆம் ஆண்டு ஒட்டாவாவிலே இனப்படுகொலை அந்த மாநாடுகளை நடத்திய இதில் சட்ட நிபுணர்கள் எவரையும் நான் காணேன். சட்ட நிபுணர்களை நீங்கள் இதில் ஈடுபடுத்துவதிலே நான் எனக்கு உடன்பாடு. 2 வழக்கு பேசுகிற மாதிரி எதிராளிக்கும் வழக்காளிக்கும் வழக்கு பேசுகிற மாதிரி இந்த வழக்கு பேசுகிறார். இது இனத்தினுடைய வழக்கு. ஆகவே இந்த வழக்கை பேசுறதுக்கு இன்றைக்கு இருக்கிற சூழல்ல இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிற எவருமே ஒரு சட்டத்திலே நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்ல. மாறாக ஒட்டாவாவிலே 2 மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த விடைகளை பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீலங்காஸ் ஜினோசைட் அகைன்ஸ்ட் தமிழ்ஸ், இது அமெரிக்காவில இருந்து இங்கே இருக்கிற ஒட்டாவாவில் இருக்கிற நண்பர்கள் சேர்ந்து வெளியில கொண்டு வந்த விஷயம். அதே போல ஸ்ரீலங்காஸ் ஜினோசைட் அகைன்ஸ்ட் தமிழ்ஸ் சரிதானே. அதுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு தயவுசெய்து உங்களுடைய இந்த உறவுகள் செய்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் நேஷன் ஹூட் அண்ட் ஜினோசைட் இன் ஸ்ரீலங்கா. ஆகவே இந்த அரசியலை நாங்கள் முன்நகர்த்துகிற பொழுது எங்களுக்கான தீர்வு, எங்கள் இனத்தை பாதுகாக்கின்ற வகையிலே எங்களுக்கான ஒரு சட்ட கட்டமைப்பை கொண்ட ஒரு சட்ட சபை உருவாக்கப்பட வேண்டும். இல்லையே நாங்கள் தனிநாடாக மீள்வதற்கான ஒரு அரசியல் ஏற்பாடு. இதில் நீங்கள் எத்தியோப்பியா நாடுகளுடைய அந்த அரசியல் அமைப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய இனம், தேசம், இனக்குழுமங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து மத்திய அரசு அந்த இனங்களுக்கான சட்ட ஏற்பாடுகளிலே தலையீடு செய்யப்படுகிற பொழுது அவர்கள் தனி தேசங்களாக நாடுகளாக அவர்கள் உருவாக்கி கொள்ள முடியும் என்கின்ற ஏற்பாட்டோடு தான் அங்கே அந்த விடயம் நகர்த்தப்படுகிறது. இங்கேயும் உங்களுக்கு கியூபெக் தேசத்தினுடைய சட்டங்கள் பற்றி மிக ஆழமாக தெரியும். ஆகவே நான் குறிப்பாக சொல்லுவது, இந்த அறிவார்ந்த சமூகம் இன்று ஒன்றுபட்டு நகர்த்தி இந்த சர்வதேசத்திலே இருக்கிற இந்த புலம்பெயர் உறவுகளிலே முன்மாதிரியாக இந்த விடயங்களை முன்னகர்த்துகிற இந்த கனடா தேசத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் தினத்திலே இனப்படுகொலை செய்யப்பட்ட இறுதி நாட்களிலே இன்றைய தினங்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட தினம். அதில் குறிப்பாக யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே இருந்து அறிக்கை சமர்ப்பிச்சிருக்குது யுஎஸ் காங்கிரஸுக்கு. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2009 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2009 மே 18 வரை ஒவ்வொரு நாடும் நடைபெற்ற நிகழ்வுகளை அமெரிக்காவுடைய ராஜாங்க திணைக்களம் தமிழீழ தேசத்திலே இருந்து பெற்றிருக்கிறது. அதை நீங்கள் இன்றைக்கு பப்ளிக் டொமைன்ல பார்க்கலாம். இந்த அளவும் அந்த ஆவணத்தை நீங்க பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த அமெரிக்க தேசம் 48க்கு மேலான இராணுவ தளபதிகளை தடை செய்திருக்கிறது. ஆகவே அழிந்தது எங்களுடைய இனம், அழிந்தது எங்களுடைய தேசம். ஆனால் இந்த சர்வதேசத்தில் இருக்கிறது அமெரிக்கா இந்த நீதிமன்றத்தில் போய் இவர்களுக்கு எதிராக தடையெடுத்தது. எந்த நீதிமன்றத்தில் war crimes, crimes against humanity அல்லாட்டி அந்த ஸ்ரீலங்கா அரசு இந்த மக்களுக்கு மேலே இழைத்தது ஒரு இனப்படுகொலை, போர் குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்று இந்த நீதிமன்றத்திலே விடுகிறது. இந்த
ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சம்பவங்கள் இன்றைக்கு மே 16. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்கரில் உயிருக்காக தஞ்சமடைஞ்சிருந்த மக்களுக்கு மேலே அந்த பதுங்குழிகளுக்கு மேலே கைக்குண்டுகளை வீசி படுகொலை செய்து எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட், இந்த ஆங்கிலத்திலே தான் அந்த அறிக்கை இருக்கிறது, அதனை கொண்டு அதனை முற்றுமுழுதாக மூடிய அந்த வரலாற்றை கொண்ட அந்த தேசம் இன்றைக்கு உங்களுக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த செம்மணி போன்ற கொக்கு தொடுவாய் போன்ற இடங்களிலே நாங்கள் இந்த புதைகுழிகளை இப்பொழுது தோண்டிக் கொண்டிருக்கிறோம். விஸ்வமடுவுக்கு அங்கால போனீங்கன்னா தனிச்சே சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய புதைகுழிகளை நாங்கள் இன்னும் ஆழமாக பார்க்க முடியும். ஆகவே இந்த தேசம் இந்த பாதையிலே பயணப்படுவதற்கான அந்த உறுதிமொழியை இந்த 16வது தேதியிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை செய்யப்பட்ட என் இனத்தின் அவலம் அல்ல, இது என்னுடைய அறிக்கை. தேசமாய் இடத்துடிக்கும் என் இனத்தின் அடையாளம் முள்ளிவாய்க்கால். ஆண்டாண்டாய் ஊர் கூடி ஒப்பாரி வைத்து அழுது புரளும் எந்த குற்றம் அல்ல. ஆயிரம் ஆயிரம் ஆய் புதைந்து போன இந்த சந்ததியை காவினிக்கும் முதுசம் அந்த முள்ளிவாய்க்கால். நாங்கள் அந்த முள்ளிவாய்க்காலை முன்னிறுத்தி ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய இனப்படுகொலையை முன்னிறுத்தி நகர்வமாக இருந்தால் நாங்கள் இந்த புவிப்பந்திலே ஒரு தேசமாக தனி நாடாக உருவெடுக்கக்கூடிய அந்த சட்டத்துக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இருக்கிறது. அந்த ஏற்பாடுகளை அறிவார்ந்த சமூகமாக முன்னெடுத்திருக்கின்ற இந்த கனடா தேசத்திலே இந்த உரையை ஆற்ற கிடைத்த சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன் அந்த இழப்புகளும் நினைக்குமாக எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த இடத்திலே என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். தயவு செய்து இந்த இடத்திலே நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக வந்திருந்தால் துர்கானன் அவர்கள் முன்னணியினுடைய அந்த அரசியல் செயல்பாடுகளை சொல்லியிருந்தார். தையிட்டி என்னுடைய வலிகாமம் வடக்கு சொந்த இடம். அங்கே நடக்கிற போராட்டம் முன்னணிக்கான போராட்டம் அல்ல, உங்களுக்கான போராட்டம். உங்களுடைய அரசியல் பேனாவாவை நாங்கள் உங்களுக்காக நீங்களும் நாங்களும் சேர்ந்து போராடுகிற போராட்டம். நீங்கள் ஒவ்வொருவரும் காவியிருக்கின்ற இந்த தத்துவம் தமிழீழ தேசத்தினுடைய விடுதலை சார்ந்த அரசியலிலே நீங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள். ஆகவே நாங்கள் ஒரு அமைப்பாக பயணப்படுகிற பொழுது அங்கே இருக்கிற பேரை வச்சுக்கொண்டு தயவு செய்து இந்த கேள்விகளிலே உருக்கம் நான் மன்றாட்டமாக உங்கள்கிட்ட வேண்டியிருக்கிறது. இந்த இனத்தை முன்னகர்த்துகிற அந்த வகையிலான அரசியல் இந்த கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் இருக்க வேண்டும். எங்கள் சார்ந்த விமர்சனங்கள் இருந்தால் கூட தயவு செய்து அதுகளை முன்வைங்கள். அது சார்ந்து நான் பதிலளிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர். அந்த வகையிலே நாங்கள் எங்கள் மீது இருக்கின்ற சந்தேகங்கள் அல்லது இந்த இனத்தை வழிநடத்துகின்ற இந்த விடயங்கள் சார்ந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் அது சார்ந்து முழுமையான எனக்கு அறிவு கட்டிய வரையிலே உங்களோடு அந்த கலந்துரையாடலிலே ஈடுபடுவதற்கு தயாராக இருந்தேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், இது தனித்த ஒரு கட்சிக்கோ அல்லது தனித்த ஒரு அமைப்புக்கான பயணம் அல்ல. எங்களுடைய இந்த விடுதலை பயணம், இந்த விடுதலை பயணம் அனைத்து தரப்பினருக்குமானது. நாங்கள் ஒரு தேசமாக முன்னெட வேண்டும் என்று சொன்னால் எழுச்சி புரட்சி திரட்சியுமாக நாங்கள் எங்களுடைய அரசியலை முன்னகர்த்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு விடப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களை முன்னகர்த்திய போராட்டங்களை சகல இடங்களிலும் பலப்படுத்துவதுதான் என்று கூறிக்கொண்டு, ஆகவே உங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தாயகத்திலே இருந்து பலப்படுத்த முடியும் என்கின்ற வகையிலே கேள்விகளை முன்வையுங்கள். அந்த போராட்டங்களை அங்கே அந்த தாயகத்திலே முன்னெடுக்கக்கூடிய வகையிலே அந்த நடைமுறைகளை நாங்கள் எவ்வாறு உருவாக்கிக் கொள்வது என்பது பற்றி ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை இந்த அறிவார்ந்த சமூகம் முன்வைக்கும். ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை இந்த மண்ணிலே ஆரம்பித்து வைக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்வேன். அண்ணன் இருந்தார்களுக்கு தலை சாய்ந்த நன்றிகளை தெரிவித்து